மதிமுகவிலிருந்து மல்லை சத்யா நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். மல்லை சத்யா நிரந்தரமாக மதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக வைகோ தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதிமுகவிலிருந்து மல்லை சத்யா நிரந்தரமாக நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிரந்தரமாக மதிமுகவிலிருந்து மல்லை சத்யா நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக வைகோ அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் மகேந்திரன் வழங்க கேட்போம். மகேந்திரன், தகவல்களை பதிவு பண்ணுங்க. மதிமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்து வந்த மல்லை சத்யா கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மல்லை சத்யா மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அவர் தொடர்ந்து கட்சி நலனுக்கு எதிரான கருத்துக்களை பொதுவெளியில் பேசி வருவதாக வைகோ ஒழுங்கு நடவடிக்கை குழுவை அமைத்து 15 நாட்களுக்குள் விளக்கம் அளிக்கவில்லை என்றால் ஒழுங்கு நடவடிக்கை குழு மீது உரிய நடவடிக்கை மல்லை சத்யா மீது எடுக்கப்படும் என்று வைகோ அறிவித்திருந்தார். அதன்படி உரிய பதிலை மல்லை சத்யா வழங்க வேண்டும் என்றும் அந்த குழுவானது தெரிவித்திருந்தது. இந்நிலையில் மல்லை சத்யா அறிவித்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் மறுக்கவில்லை, அதாவது மல்லை சத்யா மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை மல்லை சத்யா மறுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமும் தகுந்த விளக்கமும் அளிக்கவில்லை என்றும் வைகோ குறிப்பிட்டிருக்கிறார். இந்நிலையில் தான் இதனுடைய வைகோ மீது தங்கள் மீதுள்ள குற்றச்சாட்டுகளை பதில் முற்றிலும் ஏற்கத்தக்கதல்ல, தங்கள் மீதுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளும் உறுதி செய்யப்படுவதாக கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய வைகோ கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் தற்காலிகமாக தற்போது நீக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இப்போது நிரந்தரமாக நீக்கி வைகோ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து கட்சி நலனுக்கு எதிராக மல்லை சத்யா செயல்பட்டு வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக வைகோ தெரிவித்திருக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பில் இருந்து வைகோவிற்கும் மல்லை சத்யாவுக்கும் கடுமையான மோதல் ஏற்பட்டிருந்தது. பொதுவெளியில் தன்னை துரோகி என வைகோ கூறிவிட்டார் என தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் பேட்டிகளிலும் மல்லை சத்யா பேசி வந்தார். இதற்கு எதிராக தான் மதிமுக சார்பில் ஒழுங்கு நடவடிக்கை குழுவானது அமைக்கப்பட்டிருந்தது. 15 நாட்கள் அவர் தற்காலிகமாக கட்சியிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் மல்லை சத்யாவை தற்பொழுது கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கி வைகோ அறிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக மதிமுகவில் வைகோவுடன் பயணித்த மல்லை சத்யா தற்பொழுது மதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்.